யாரும் மாத்திக்கவே மாட்டாங்க, கிடையாது. உங்க வீட்டுக்காரர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க மாட்டா, உங்க பசங்க யாரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டா. உங்க பசங்க மறந்து கேட்க மாட்டாங்க. எல்லாரும் வந்தா அவங்க விளையாடுறதா சமத்து பண்ணு சொல்லிட்டு போவாங்க. வெளியா வச்சு மெயின்டைன் பண்ணதான் யாரும் ரெடியா இருக்கு. ஞாபகம் உங்களுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். அவ்வளவுதான் உங்களுக்கு வேண்டியது. நீங்க என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் பக்கம் உட்காந்து இதை நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். ஏசி நான் போடுற பகுதிக்கு திட்டு கட்டணும், அது நீங்க அது நடக்காதுல்ல. அவ்வளவுதான். இதெல்லாம் என்னோட செட்டப். இந்த செட்டப்ல நான் எப்படி என்ன கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும். இப்ப இங்க வந்தாச்சு, இங்க எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் சமதா போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கு. அழகா இருக்கிற சார்ல உட்காந்து யாராவது ஒரு வீட்டுல உட்கார சொல்லுங்க. 2 மணி நேரம் சாஞ்சு 2 மணி நேரம் இப்படி நானும் உட்கார மாட்டேன். அது கூட இங்க உட்காந்து வாழை போட்டா வீட்டுல உட்கார நினைச்சா எனக்கு எது கம்ஃபர்டபுளோ வீடு சௌகரியமோ அப்படிதான். அப்ப இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உட்காந்து வீட்டுல தகுந்த மாதிரி நான் உங்க விஷயத்துல ஸ்ரத்தை வைத்து நான் சந்தோஷமா, நான் ஹெப்பியா, என் ஃபேமிலி ஹாப்பியா, ரிலாக்ஸா, காமன் கம்போஸா லைஃப் அப்படியே அழகா ஓகே. சிச்சுவேஷன் எப்படி வேணா மாறும். நாம பூரா காமா சத்தியோட இருக்கிற வரைக்கும் we can handle the show. ராமானுஜன் 60 வயசு சமயத்தான் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50 வயசு கிளம்புதான் ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறாங்க. ஆமா, கிருமி கண்ட ராஜனுடைய அக்கிரமத்தினால கிளம்புறாரு. சரி, பரவாயில்ல. போகும்போது எப்படி வெள்ள வஸ்திரம், கூறத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரத்தை உடுத்திட்டு இன்னைக்கு இதான் சிச்சுவேஷன். நான் கூறத்தாழ்வான் வஸ்திரத்தை உடுத்திட்டு போறேன், நான் ஸ்ரீரங்கத்தை விட்டு போறேன், எங்க போறேன்னு தெரியாது, ஆனா போறேன். எவ்வளவு கஷ்டம். மைண்ட் செட் வேணும். கிட்டத்தட்ட பயந்து ஓடுற மாதிரி வச்சுக்கோங்களேன். என் தலையெழுத்து பயந்து ஓட வேண்டியது அப்படின்னா ஓகே, இதான் சிச்சுவேஷன். ரங்கனுக்கு தெரியும் நான் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பணும்னு ரங்கன் சங்கல்பிச்சான். ராஜா மேல போகணும், விஷயங்கள் மேல போகணும். என் ரங்கனுக்கு தெரியாம யாராவது என் ரங்க ஸ்ரீரங்கத்தை அனுப்ப முடியுமா? ரங்கன் ஏதோ காரணம் கொண்டு என்ன இந்த இடத்துல இருந்து பயத்தை அனுப்புவார். ராமானு லைஃப்ல ஒரு இடத்துல நிறைய இருந்ததே கிடையாது. ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தா, காஞ்சிபுரம் போனார், அப்புறம் காஞ்சிபுரத்துல விந்தியாச்சலம் பக்கம் போறார், கங்கா யாத்திரை போறார், விந்தியாவனத்துல திரும்பி வர, திரும்பி அங்கேயிருந்து வந்து திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கு கழிச்சுட்டு போறார். இந்த ஸ்ரீரங்கத்தை அவன் மாறிட்டே இருப்பாரு. அவர் லைஃப்ல இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல என்ன லைஃப் இருக்க முடியாது. ராமானுஜனுக்கே இதுதான். ராமன் 14 வருஷம் வனவாசம், ஏதோ காட்டு போனோம், ஒரு பர்ணசாலையை போனோம், 14 வருஷம் இருந்தோம், திரும்பி வந்தோன்னு இல்லை. 14 வருஷம் புதிய மாற்றிட்டு போயிட்டே இருக்கான். எங்க எங்க இருக்கு அயோத்தியா, எங்க இருக்கு ஸ்ரீலங்கா, என்ன டிராவல். 14 வருஷம் எத்தனை பேர் டிராவல் பண்ணிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாட்கள் அடுத்து எங்க போறோம், டிரான்ஸ்பர்ல போறது வேற, அடுத்து எங்க போறோம்னு தெரியும். பழகிக்கணும். ஒண்ணுமே இல்லாத காடு, புது மனுஷா, பறவை கூட்டம், இதுங்களோட போயிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு அசுரன் அவனுடைய ராஜ்யம் அங்க போய் ஜெயிச்சுட்டு திரும்பி ஆகவே திரும்பி நாட்டுக்கு 14 வருஷம். என்ன சேலஞ்சு. ராமாயணம் எதுக்கு அப்படின்னா இது இப்படிதான் இருக்கும். லைஃப் அன்பிரடிக்டபிள். ராமன் என் லைஃப் அன்பிரடிக்டபிள் தான், உனக்கு லைஃப் அன்பிரடிக்டபிள் தான். இதுல இப்படிதான் இருக்கு. கிருஷ்ணனோட வாழ்க்கை எடுத்தோம். ராமனுக்காக ஒரு வயசுக்கு அப்புறமா விவரம் தெரிஞ்சு எவ்வளவு வெளில போறோம். கிருஷ்ணன் பிறந்ததுல இருந்தே ஓட்டம் 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 ஓடிட்டே இருக்கு பையன். ஆனால் இதுதான் ரகசியம், இதுதான் லைஃப். இதை புரிஞ்சுக்கணும். இதுல நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ மாலை கட்டணும், முள்ளன்னா ஒரு மாதிரி கட்டணும், ரோஜானா ஒரு மாதிரி கட்டணும், தாமரைன்னா ஒரு மாதிரி கட்டணும், நிறைய முகம் போத்துட்டு இருக்கும் உட்காந்து, ஒரே முகம் கட்ட மாட்டோம். அவ்வளவுதான். பார்க்கணும். அமேசான் பார்க்கணும். எங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில 10 நிமிஷம் பேசி வச்சு கொடுக்கணும்னாலே சம்பாதிக்கணும். இது கிடைக்கிறதா இந்த 10 நிமிஷத்துல நான் வரேன், உனக்கு நான் வரானா, சிக்கி வரானா, நான் வேறவா. அது எப்ப வேணா மாறிட்டே இருக்கான். கோயில்கள் எடுத்துக்கோங்க, கடவுள் நம்ம பார்த்து உப்பு பர்பத்தில் உப்பு இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சோம். அங்கேயோ
முன்னாடி உற்பத்தி கிண்டல் பண்ணி ஆரம்பிச்சு இன்னைக்கு பேசுற உங்களுக்காக நோக்கி போயிடலாம். எங்கே ஆரம்பிச்ச ஆத்துல என் ப்ராடக்ட் நான் சேல் பண்ணணும் அவ்வளவு கிளியரா இருக்காங்க. அது இந்தியா மாதிரி இடத்துல மார்க்கெட்டிங் அவ்வளவு கஷ்டம். அத்தனை சேர்த்து அத்தனை பாஷை அத்தனைக்கு அது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ஆளை மாத்தி அந்த பாஷையை மாத்தி எப்படியோ ஒரே லட்சியம் சந்தை எல்லாம் சேர்த்து அவ்வளவு கிளியரா இருக்காங்க. எத்தனை விஷயங்கள் பாலே இல்லாம பிஸ்கெட்டை சாப்பிட்டா அவங்க 2 டம்ளர் பாலுக்கு ஏமாத்துறீங்கன்னா பால் சம்மதமே கிடையாது. பாலே கிடையாது. 2 டம்ளர் பால் அப்படி என்ன எப்படி போகணும் நம்மளா மாதிரியே இருக்கு. ஆனால் அவன் எவ்வளவு சிறியா இருக்கும். அக்கனுக்கு எவ்வளவு மாறியாச்சு. ஆனா சேல் அவன் அப்படியே வீட்டுல இருக்கிறான். அப்ப அவனுக்கு அவ்வளவு ஸ்ரத்தா இருக்குன்னா நமக்கு நம்ம லைஃப்ல அந்த பிளெக்சிபிலிட்டி வேணும், அந்த ஸ்ரத்த வேணும். நம்ம லைஃப் ஓட்டிட்டு போயிட்டே இது ரொம்ப முக்கியம். நம்ம அங்கதான் தக்கா இருக்கு. இப்படிதான் ஒரு பெரிய நிர்ணயம் தான் வச்சிருக்கோம். என்ன தர்மத்தில் இருக்கணும், ஸ்ரத்தையில இருக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடிய மெத்தட் பிளெக்சிபிளா ஆகணும். இப்ப அந்த காலத்துல 50 வருஷம் முன்னாடி 70 வருஷம் நேரத்துல மைக் இல்லாம உபன்யாசம் பண்ணி எத்தனை பேர் பண்ண முடியும்? யாரும் பண்ண மாட்டோம். சான்ஸே கிடையாது. அது அகர்காலத்துல ஒரு மந்திரம் போட்டு பண்ணும். நடக்கவே நடக்காது. அதுக்கேற்ற மைக் வேணும், ஃபேன் வேணும், எல்லாம் வச்சாதான் நடக்கும். அப்ப காலத்துக்கு என்ன மாதிரி நம்ம மாற்றணும் இல்லையா? அது போல ரொம்ப அழகா சொல்ற ஸ்ரத்தா தூரத்துல உட்காந்து ஜெகநாத அம்மாவா இது எங்கயா இங்கே நிக்கிறானா? எப்பதான் அங்கதான் நினைக்கிறேன் குடிக்கு வந்தே இல்லையா பயம் எனக்கு குடிக்கு எங்க இருக்கு அங்கதான் இருக்கேன் நான் பார்த்துதான் இருக்கேன் இருக்கிற பயம். அப்புறம் இங்க உட்கார்ந்துட்டு ஜெகநாதனை அனுபவிக்கிற ஒரு ஸ்திதி பகவான் கொடுத்துருக்கான். அதே யூடியூப், அதே டிவி, அதே இன்டர்நெட் ஜெகநாதனை பார்க்கறதுக்கு உபயோகமா இருக்கும். நான் இங்க போய் அங்கே இதுதான் மகோதரமான சரஸ்வதி, இதுதான் வேதவியாச குகை, கோட்டி ஜென்மஸ்கிருதம், இதை பார்க்கறதே பரம பாக்கியம். நீங்க போய் அப்பா அம்மா இறங்குறதே இல்லை, நான் இறந்துட்டுதான் இருக்கேன். ஒரு 3 சங்கதி அடையணும் மத்தியத்தை விடுவேன். அப்ப உபயோகமாகதான் இல்லையா? இந்த காலத்துக்கு தகுந்தா போல அதனால சாத்தியமானது பண்ணணும், சாத்தியம் இல்லாதது பண்ணக்கூடாது. ஸ்ரத்தையோட பி சின்சியர். இது 2வது ஸ்லோகம். பொறுமையா தான் சொன்னா லைஃப் ஓரியன்டட் விஷயம். இது சும்மா ஏதோ ஒரு தத்துவம், ஏதோ ஒரு நீதியை சொல்லிட்டாங்க. நீதின்றதே லைஃப்ல ஹாப்பியா வச்சுக்கிறதுக்காக சாணக்கிய நீதியாகணும், மிதுன நீதியாகணும், எத்தனையோ நீதி உண்டு. நீதி அப்படின்றது லைஃப் ஓரியன்டட். அப்ப அழகா ஸ்ரத்தையோட இருக்கணும். இது பண்டித லட்சணம் அப்படின்றது. क्रोधो हर्षश्च क्रीस्तम्भो भाग्यमानिता यमर्थानापकर्षन्ति सवै पंडितमुच्यते. யார் பண்டிதன்றது அடுத்து சொல்றார். கோபம், நான் பெரியவன்ற எண்ணம், இது எதுவுமே ஒருத்தனுடைய ஆம்பிஷனை டிஸ்டர்ப் பண்ணலன்னா அவன் பண்டிதன், அவன் அறிவாளி, அவர்கள் அறிவாளி. அவன் அவன் அவள் எல்லாரும் அவனுக்கு மட்டும்தான் அறிவுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கும் அறிவு, உங்களுக்கு அறிவு கட்டாயம் வேணும். அப்ப சந்தர்ப்பங்கள்ல இனிமே நான் கோவிலுக்கு வர மாட்டேன். இது உண்டு. சிலர் கோவில பக்தியா இருக்கா, கோவில மனுஷனோட சண்டை வந்து இனி இந்த கோவில் ஏறமா அப்படின்னு பிரயோஜனமே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய நான் கேள்விப்பட்டேன். நான் சொல்றேன், அவாகிட்ட பிரச்சனை இருந்தா நீ அவாகிட்ட பேசாத, விஷயங்கள்ல தலையிடாது. சுவாமியை பார்க்கறது என்ன கஷ்டம், சுவாமியை பார்த்து சேவிக்கிறது என்ன கஷ்டம், எனக்கு அவசியம் இல்லையா? அதனால இந்த கோபம் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சந்தோஷத்தையோ லைஃபையோ நீங்க அடைய வேண்டிய பகவத் அனுபவத்தையோ கெடுக்காதபடி பார்த்து. இப்ப வீட்டுல சொல்லுவா, சண்டே ஒரு நாள் தான், இன்னைக்கும் கோவில் சத்தங்கத்துக்கு போனோமா, புண்ணியாசத்துக்கு போனோமா, எல்லாம் செஞ்சு வச்சாச்சு. நான் போயிட்டேன், 12 மணிக்கு முடிச்சுடுவா, 2 மணிக்குள்ள 12 மணிக்கு முடிப்பா, 12 வீட்டுல போய் சொல்றேன் 1 மணிக்குள்ள வருவேன், 2 மணிக்குள்ள வந்துருவேன், ட்ரை பண்றேன். 6 மணிக்கு 3 மணிக்குள்ள வந்துருவேன், போற விட 2 காலைக்கு முடிச்சுட்டு போயிடும். இது பொய் கிடையாது, இது பொய் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நீங்க சில விஷயங்களை ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. நேரத்தையும் பல விஷயங்கள்ல எப்பொழுதுமே அதிகமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரவாயில்ல, நான் 3 மணிக்கு சொன்னேன், சீக்கிரம் முடிஞ்சிருக்கோம், 1:45 எனக்கு தெரியும், 2 மணிக்குள்ள வந்துருவோன்னே தெரியட்டும். நான் மாத்து குழந்தைங்க அப்படிதான் கேட்டேன், சாப்பிட வருகிறா 9 மணிக்குள்ள வந்துடுவேன், 9 மணி அவளுக்கு தெரியும், அந்த எப்ப குழந்தை வசந்தோன்னு தெரியும். கரெக்டா அதுக்கு முன்னாடி சேவா
கொஞ்சம் போட்டு பாக்குறது 9:10 யாரோட போனது 9 அவ்வளவுதானே. இதெல்லாம் இது ஏமாத்துத்தனம் கிடையாது, இது போய் கிடையாது, புரிஞ்சுக்க மாட்டேங்குது. அதாவது எல்லாத்தையும் அப்படியே பேசணுங்கிறது இல்லை. எந்தெந்த விஷயங்களை யார் யார் எவ்வளவு தூரம் சொல்லலாம்னு ஒரு நிர்ணயம் இருக்கு. அது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் பொய் இல்லையா, ஏமாற்றம் நல்லா புரிஞ்சுக்கணும். பல இடங்கள்ல பீட்ரூட் அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் எல்லா உண்மையும் உள்ளபடி சொல்றது வச்சிருக்காங்க. அது ஓபன் புக்காக பேசுனே கிடையாது. டாபிக் சொல்லணும் அவ்வளவு எங்க சொல்லலாம்னு தெரிஞ்சுக்க முடியாது. நான் போய் சொல்றேன், குழந்தைகள்லாம் நம்ம கல்யாணம் ஆகுறது கல்யாணம் ஆகுறது நான் எங்க அழுது நான் உட்காந்து இருக்க முடியுமா, என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்க போமா. வைத்தியாளர் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அந்த குழந்தை அந்த கேள்வியே கேட்காது. அதுக்கு தெரியும் ஏன்னா வந்து அப்படி கேட்டியாடா அப்ப கேட்ட தெரியல, இப்ப தெரியல கேட்கறது கேட்கறது அவசியம் இல்லை இல்லையா, அவ்வளவு. உங்களுடைய கோபம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. ஆமா ஆமா வார வாரம் எங்கேயாவது வீடே அப்படின்னு, ஆமா நான் எங்கேயுமே போல சொல்லக்கூடாது, நான் இனிமேல் கோவிலுக்கே போல சொல்லக்கூடாது. என்ன பிரச்சனை காரணம் அந்த பிளெக்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். நான் இனிமேல் கோவிலுக்கே போல, வீட்டுல நான் எந்த நாள் கற்றுக்கலாம், வெளில போனாலே சொல்லிட்டு 3 நாளைக்கு தான் வெள்ளாங்க என்னது அந்த கோபம் இது எப்படி ஹேண்டில் பண்ணாதான். இந்த கோபத்தினால உங்களுடையதான லட்சியம் இல்லாட்டி உங்களுடைய தேவைகளை நீங்க விட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. முதல்ல கோபம் வேண்டாம். அதே போல ரொம்ப அழகா சொல்ற சந்தோஷம். சந்தோஷத்துல அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு